வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஏரியா வந்து சங்கர் நகர். சங்கர் நகர் எங்கே இருக்குது அப்படின்னா அத்திப்பட்டுக்கு பக்கத்தில் வந்து மீஞ்சூர் ஸ்டேஷன் இருக்குது. அந்த சுற்று வட்டாரத்தில் அடங்கினதான் இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வீடும், இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்தும் உங்களுக்கு வந்து ஒரு ரீசேலுக்கு வந்து வருது. இந்த ரீசேல் ஏரியாவை, இந்த வீடை, இந்த இடத்த பற்றியான ஒரு ரிவ்யூ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 2400 சதுரடி கொண்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஃபென்சிங் வேலி போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு மாத வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கார்னர் லேண்டு. இந்த லேண்டில் உங்களுக்கு சவுத்து, நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு எந்த ஃபேஸிங்கில் வேணாலும் இனிமேற்கொண்டு நீங்கள் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கணும்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குது, நெல்லிக்காய் மரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது, அண்டு புங்கை மரம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு வேப்ப மரமும் வந்து இருக்குது. இந்த மர சூழ்நிலைகளில் இந்த ஒரு நல்ல ஒரு பசுமையான சூழ்நிலைலாம் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்குள்ளே கட்டியிருக்கிற அந்த வீட்டுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு போர் வந்து போட்டிருக்காங்க. போர் அவைலபிளாக இருக்குது. அண்டு மெட்ரோ வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஒரு கார்னர் லேண்டு அப்படின்றதுனால ஒரு பகுதி வந்து உங்களுக்கு 40 அடி ரோடு வருது, இன்னொரு பகுதி வந்து ஒரு 20 அடி ரோடு வருது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து MMDA அப்ரூவ்டு பெற்ற லேண்ட் இது. இந்த லேண்டோட பத்திரம் வந்து அச்சரமாத்து தங்கமாக சுத்தமாக இருக்குது. உங்களுக்கு டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட்டு பக்கா. இதுக்கு ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பக்கத்திலே வந்து உங்களுக்கு அத்திப்பட்டு வந்து ரயில்வே நிலையம் இருக்குது. அது அருகிலேயே வந்து உங்களுக்கு பஸ் நிலையம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அத்திப்பட்டு புதுநகருக்கு அடுத்தது எண்ணூருக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து விம்கோ நகர் வந்துடுது. ஏன் இதை குறிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், விம்கோ நகரில் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இருக்குது. நீங்கள் அந்த மெட்ரோவுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சென்னை முழுக்க இருக்கிற அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து போக்குவரத்து பண்ணலாம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ரயில்வே நிலையத்துக்கு போனோம், பஸ் நிலையத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிரவுண்டில் இருந்து நீங்கள் வந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வந்து அங்கே வந்து போயிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டில் இருக்குது. நீங்கள் வந்து வாக்கபிளில் கூட நான் வந்து போக்குவரத்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அத்திப்பட்டு அப்படின்றத விட மீஞ்சூர் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். மீஞ்சூர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு நகரம். இங்கே அதானியினுடைய வந்து ஒரு போர்ட் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் கார்கோ, கிட்டத்தட்ட ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் பயணத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க, இறக்குமதி பண்ணி நகரங்கள் முழுக்க வந்து அதை வந்து சப்ளைக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த புகழ்பெற்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய லேண்ட் இருக்குது. ஸோ அப்ரிசியேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீஞ்சூருக்கு அருகாமையிலே உங்களுக்கு ஒரு 10 வழிச்சாலை, அதாவது சென்னை பெரிஃபரல் ரோடு வந்து வருது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓவரால் வந்து உங்களுக்கு வந்து சென்னை முழுக்கவே வந்து கனெக்டிவிட்டி வந்து ஏற்படுத்துது. நீங்கள் வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து ஆந்திரா போகிறதாக இருக்கட்டும், பாண்டிச்சேரி போகிறதாக இருக்கட்டும், நம்ம திருச்சி அந்த சைடு வந்து போகிறதாக இருக்கட்டும், 4 புறங்களிலுமே வந்து உங்களுக்கு வந்து போக்குவரத்து கனெக்டிவிட்டியை இணைக்கிறது அந்த 10 வழிச்சாலை. இது வந்து போக்குவரத்து நெரிசலை வந்து குறைச்சி வந்து நகரத்தினுடைய மேம்பாட்டுக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து உதவுது. எந்த இடத்துல உங்களுக்கு போக்குவரத்து அதிகமாக நடக்குதோ அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து அப்ரிசியேஷன் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து அப்ரிசியேஷனுக்கான இடம் தான். இது வந்து கடந்த ஒரு 5 வருடங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பார்க்குற இடங்கள்லாம் வெறும் காடு மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் வந்து வீடு வந்துருச்சு, கம்பெனிஸ் வந்துருச்சு. ஸோ மக்கள் புழக்கம் வந்து அதிகமாகவே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மக்கள் புழக்கம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இடத்துக்கு வந்து இது வந்து டிமாண்ட் ஆகும். அந்த டிமாண்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல க்ரௌத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்த வந்து அவங்க வந்து ஒரு ரீசேலுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதனுடைய ரேட் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம், இந்த சுற்றி உள்ள மரங்கள், இந்த வீடு எல்லாத்தையும் வந்து சேர்த்து வந்து 43 lakhs வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெறும் இடத்துக்கான ரேட்டு தான். ஏன்னா வந்து வீடு வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வீடு கட்டி வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து இந்த இடத்துக்கான ரேட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 43 லட்சம், 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, 43 லட்சம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம உட்காந்து பேசினா ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க.
அவங்களுக்கு இப்போ என்ன பயன்பாட்டுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு திருமணத்திற்காகவும், அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனுடைய உயர் படிப்புக்காகவும் பணம் தேவைப்படுவதனால இவங்க இந்த லேண்டை வந்து விற்கிறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க. யாருக்கானும் இந்த லேண்டு உங்களுடைய பயன்பாட்டுக்கு வேணும்னு சொன்னால், திரையில் தெரிகிற நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு போதிய விவரங்களோட இந்த லேண்டை வந்து முடிச்சு கொடுத்துக்கிறது வந்து அவங்க வந்து உதவுவாங்க. ஸோ இது ஒரு கார்னர் லேண்டாக இருக்கிறதுனாலையும், இந்த ஏரியா வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறதுனாலையும், இதில் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கூட நீங்கள் வந்து கைகோர்த்து கூட இந்த இடத்துல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து எழுப்பிக்கலாம். அதனால உங்களுக்கு பணமும் வரும், உங்களுக்கு வந்து ஒரு வீடும் வரும். உங்களுக்கு வந்து அவங்க கேபும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. வாங்க பாருங்க. இந்த லேண்டை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே வந்து முடிவெடுங்க. ஏன்னா இந்த ஏரியா டிமாண்ட் உள்ள ஏரியா. மக்களை, ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து சென்னையை சுற்றி, சென்னைக்கு வெளியில் எனக்கு வந்து இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு மனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த குஷி பிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர்ற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து இதில் வந்து ஷேர் செய்யப்பட்டிருக்கு. அந்த வீடியோக்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லேண்டு, ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, வில்லா இது மாதிரி தனித்தனியாக வந்து ஷூட் பண்ணி வந்து போட்டிருக்கிறோம். சில வந்து ரீசேல் வீடுகளும் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். நீங்கள் அது உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மனையை வந்து நீங்கள் வந்து அதில் தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுத்து அதில் குறிப்பிட்டிருக்கிற அந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் போதிய விவரங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த இடத்துனுடைய போதிய விவரங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. உடனே இந்த இடம் தேவை அப்படின்றவங்க இம்மீடியட்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கனவு மணியை நினைவைக்க கொள்ளுங்கள். இது மாதிரியான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த குஷி பிசி சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு நல்ல பதிவில், நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.